கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 30/9/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடலும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை, உடைய கோலும் கைத்தறியும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படுவதாக உடைய கிருபைக்குள்ளாக நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இன்றைக்கும் என் தேவனுடைய மகிமை இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்பட்டோம். உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய கிருபை மாத்திரம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி உடைய கிருபை மாத்திரம் இவரை தாங்கி நடத்தட்டும், பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 30/9/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் உம்முடைய கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதம் விடுதலையும் இருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. தேசமானது செழிப்பை காணும்படியாக நீங்கள் செய்ய தகப்பனே. உடைய நிறைவு தேசத்தில் இருக்கட்டும். வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.